வெயில் கால பாதுகாப்பு. இப்போ அடிக்கிற வெயிலை பார்த்தீங்க ஆனால் கஷ்டமாக இருக்கிறது. ஆடியிலே விதை விதைப்போம் அப்படின்னு சொன்னதெல்லாம் மாறி ஆடியில் மழை இல்லை, வெயில் கடுமையாக இருக்கிறது. இந்த வெயில் காலத்தை நாம் எப்படி சமாளிப்பது என்பதை பற்றி பார்ப்போம். 100 நாள் வேலை செய்கிறவர்கள் தலையில் சும்மாடு கட்டியிருப்பார்கள், ஒரு துணியை இப்படி சுற்றியிருப்பாங்க. அவர்கள் பாதுகாப்பாக கொஞ்சம் வேப்ப இலையையும் கொஞ்சம் மஞ்சள் இலையையும் தலையில் வச்சு சேர்த்து கட்டி இருந்தால் அவருடைய உஷ்ணம் தனியும். வெளியில் போகிறவர்கள் தலையில் ஏதாவது ஏற்கனவே தலைக்கவசம் வச்சுருப்பீங்க, அப்படி இல்லை அப்படின்னா விவசாய வேலைக்கு போனால் ஒரு துண்டை அப்படி கட்டி கொள்ளுங்கள், முண்டாசு கட்டி கொள்ளுங்கள். தண்ணீர் அடிக்கடி குடிக்க வேண்டும், பழச்சாறு அருந்த வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் புளி இருக்கு இல்லையா, புளி நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து ஒரு 200 ml தண்ணியில் ஊற வச்சு நன்றாக அதை பிசைந்து அதோடு இது கருப்பட்டி சேர்த்து நன்றாக ஆற்றி காலையில் ஒரு தடவை, காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை சாப்பிட்டு வந்தீர்களே ஆனால் அந்த உஷ்ண கடுப்பு குறையும். ஹோமியோபதியை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் காந்தல் எரிச்சலுடன் யூரின் கஷ்டமாக போச்சு என்றால் காந்தாரிஸ் என்ற மருந்தும், இன்னும் பெர்பரிஸ் வல்கரிஸ் என்ற மருந்தும் நீங்கள் மாற்றி மாற்றி சாப்பிட்டு கொண்டு வந்தால் யூரின் சம்பந்தமான பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். ஆகவே இந்த வெயில் காலத்தில் நீங்கள் பாதுகாப்பாக இருந்து இந்த கஷ்டமான